டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உழைச்சவங்களுக்கு தான் இந்த ஊதியத்தினுடைய அருமை தெரியும் அப்படிம்பாங்க. வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கே வாங்குகிற சம்பளத்தினுடைய அருமை இந்த உழைச்சவங்களுக்கு தான் தெரியும். கால் மேலே கால் போட்டுட்டு சொகுசாக போயிட்டு வரவங்களுக்குலாம் அந்த ஊதியத்தினுடைய அருமை தெரியாது. அதுபோல தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏதோ ஒரு லக்கில் ஆட்சியில் உட்காந்துட்டார். அந்த முதலமைச்சர் சேரில் உட்காந்துட்டு மாநில உரிமைகள் எப்படி விட்டு கொடுக்கக்கூடாது, முதல்வருக்கான அதிகாரத்தை மற்றவங்களுக்கு பகிரிடக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியல. ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு அந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வரும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உழைச்சாதான் அவங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்துக்காக திமுகவில் உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அவ்வளோ அதிகாரத்தை உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது திமுக அரசு. ஆனால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு ஈஸியாக அதை என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொடுத்துட்றாங்க. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்படி என்ன சம்பவம் நடந்தது, அப்படி என்ன அதிகாரத்தை தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னா, பல்கலைக்கழகங்களில் துணை முதல்வர்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு இங்கே உச்சநீதிமன்றத்தினால சட்டமாக்கவே பட்டது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆளுநராக இருந்தவர் RN ரவி அவர்கள் துணைவேந்தர்கள் நியமிக்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு போக்கு காமிச்சிருந்தார் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். சட்டமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினாலும் அதுக்கு சைன் போட மாட்டேங்கிறாரு. எந்த ஒரு மசோதாவுக்கும் சைன் போடவே இல்லை. எந்த ஒரு துணைவேந்தர்களை நியமிக்கவே இல்லை. இதனால் பொறுத்து பார்த்துருந்தாங்க தமிழ்நாடு அரசு. 2 முறை, அதாவது ஒரு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநருக்கு அனுப்புனாங்கன்னா அவங்க திருத்தம் செய்து அனுப்பலாம். இது மாதிரி மாற்றுங்க, இது எனக்கு இதுவாக இல்லை மாற்றுங்க அப்படி சொல்லிட்டு திருத்தம் செய்து என்ன பண்ணலாம், சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம். அவங்கள திருத்தம் செய்து திருப்பி அனுப்பலாம். அது போல் அனுப்பியும் இங்கே ஆளுநர் RN ரவி அவர்கள் எந்த ஒரு விஷயமும் இறங்காமல் போக்கு காமிச்சிட்டு இருந்தார். இதனால் உச்சநீதிமன்றத்தை நாடுனாங்க திமுக அரசு. அப்போது அந்த டைமில் உச்சநீதிமன்றம் எல்லா வழக்கையும் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மசோதாக்களில் சைன் போட்டாங்க, சட்டமாக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் ஆளுநர்களை நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் அப்படின்றத திட்டவட்டமாக சொன்னாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும். இது இந்தியா முழுக்க எல்லா ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஏன்னா எல்லா மாநிலத்திலும் ஆளுநர்கள் இது மாதிரி, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் ஆளுநர் மூலமா எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கண்ணோட பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக ஆளாத மாநிலங்கள் ஆளுநர்களுக்கு இது ஒரு செக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா திமுக அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் இந்த உரிமைகளை அதிகாரத்தை வாங்கி கொடுத்தது அப்படின்ற ஒரு பெருமை திமுகவுக்கு உண்டு அப்படின்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஸோ அப்படியா நீதிமன்றத்தில் போராடி வாங்கி கொடுத்த அதிகாரத்தை ஈஸியாக ஆளுநர்கிட்ட எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவர் விஸ்வநாதன் அவர்கள், காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, துணைவேந்தர்களை நியமிக்கிற விஷயத்துல ஆளுநர் கூடிய விரைவில் அறிவிப்பாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த துணைவேந்தர்கள் தேடுதல் குழுவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் ஆட் ஆகி கொடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏற்கனவே UGC குழுவெல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் வேண்டாம், அந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக இதை உத்தரவானாங்க, சட்டமாக்கிட்டாங்க. ஆனால் இப்போது பழைய குருடி கதவை திரடி அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் திரும்பவும் ஆளுநர்கிட்டே என்ன பண்ணுறாங்க, எல்லா உரிமைகளும் கொண்டு போய் விடுறாங்க. இதனால் மாநிலத்தின் உரிமைகளை ஒன்றிய பாஜக அரசிடம் அடகு வைக்கதா நம்ம தமிழ்நாடு அரசு அப்படின்னு பார்க்க வேண்டியது. முதல்வருக்கான இருக்கிற அந்த அதிகாரத்தை ஆளுநர் கையில் அப்படியே அல்வா மாதிரி தூக்கி கொடுத்துருக்கு தாவேகா அரசு. இதனால் துணைவேந்தர்கள் நியமிக்கிற விஷயத்துல ஆளுநர் ஒரு முடிவெடுப்பார். ஒன்றிய பாஜக அரசு யாரை நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோதுவான ஆட்களை, ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆப்டபிளான ஆளுகளை என்ன பண்ணுவாங்கன்னா இங்க துணைவேந்தர்களை நியமிப்பாங்க. தமிழ்நாடு அரசு இது எந்த விஷயமும் மூக்க நுழைக்க முடியாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமா தெரியுது. இவங்க போராடி, சட்ட ரீதியா போராடி, எல்லா விஷயத்திலும் போராடி இவங்க வாங்கினாதானே அந்த அருமை உங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் போராடி வாங்கி வச்சது தானே, நம்மளுக்கு என்ன, நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்தா கொடுக்குறோம், அடுத்தவன் பாக்கெட்ல இருந்தாலும் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன நினைச்சிட்டாங்க, திமுக அவ்வளோ போராட்டங்கள் போராடி இங்க ஒரு மாநில உரிமைகளையும் முதல்வருக்கான அதிகாரத்தையும் இங்க சட்டப்பூர்வமாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எடுத்து என்ன பண்றாங்க, அலேக்கா அவங்க கிட்ட கொடுக்குறாங்க, ஆளுநர் கிட்ட. ஸோ இப்போ விஸ்வநாதன் அவர்கள் செய்யறதா இப்போ ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இது தாவேகா அமைச்சர் ஒருத்தருங்க செஞ்சிருந்தாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா பிஜேபி காங்கிரஸ் நேர் எதிர் துருவம், இவங்க 2 பேரும் இன்னைக்கு கை குலுக்குறாங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது திமுக ஆட்சி காலத்துல ஆளுநர்களை எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்றது இங்க வாடிக்கை இருக்கு. அது மாத்திரம் இல்லாம பாஜக
ஆளாத மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களை காங்கிரஸே ஆட்சி செய்யுது. அந்த காங்கிரஸ் ஆட்சி செய்கிற இடத்துல ஆளுநர்களை வைத்து எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆளுநரை எதுக்குப்பா நாங்கள் பகைச்சிக்கணும்? அதனால் ஆளுநரை நாங்கள் பகைச்சிக்க மாட்டோம், அவருக்கு இந்த அதிகாரத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், தாரவாத்து கொடுத்துட்றோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு காங்கிரஸுடைய அமைச்சர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை இவர் சொல்கிறார். இதுதான் நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்குது. ஸோ மாநில அரசின் உரிமைகளை இங்கே ஆளுநர்கிட்ட பாஜக கிட்ட நீங்கள் ஒப்படைக்கிறதுல எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இது ஒருபோதும் நம்மளால் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஏன்னா பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சட்ட போராட்டங்களை போராடி உச்சநீதிமன்றத்தில் அந்த உரிமைகளை வாங்கினாங்க, அந்த அதிகாரத்தை வாங்கினாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசை நம்ம என்ன பண்ணோம், குளிர வைக்கணும், ஒன்றிய பாஜக அரசுக்கு இங்கே எல்லா அதிகாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறது, இது மாநில உரிமைகளே கொடுக்குற விஷயம் அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, ஓகேப்பா, அவங்க என்ன கொடுத்துக்கிட்டா என்ன இப்போ அப்படின்னு நம்ம அசால்ட்டாக கடந்துட்டு போயிட முடியாது. பல்கலைக்கழகங்களில் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆப்டபிளான அவங்க ஆட்களை உள்ளே கொண்டு வந்தால் மற்ற மாணவர்களுடைய கல்வி உரிமைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றதையும் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் பல்கலைக்கழகங்களில் எந்த அளவுக்கு அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஈஸியாக திமுக கூட இதை சகிச்சுட்டு போயிருக்கலாங்க. இப்போ 5 பேரை ஒரு குழுவை நியமிச்சுட்டு ஆளுநர் நியமிக்கிறவங்கள நியமிச்சுட்டு போயிடலாம், அது விஷயம் கிடையாது. அப்போ மாநில உரிமைகளை நம்ம இங்கே விட்டு கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். நம்மளுடைய மாநில உரிமைகளை எதுக்கு பாஜக கிட்ட நம்ம விட்டு கொடுக்கணும்? ஸோ நம்ம கிட்ட இருக்குது அந்த உரிமை, அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குது, அது நமக்கான அதிகாரம். ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இயற்றும் போதே அந்த மாதிரி ஒரு வழிவகை வச்சு தான் சட்டம் இயற்றி இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மாநில உரிமைகளை எதுக்கு ஆளுநர்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஆளுநர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆளுநர் மூலியமாக பாஜக எந்த அளவுக்கு இங்கே செயல்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் திமுக என்ன பண்ணாங்க, சட்ட போராட்டங்கள் போராடினாங்க. உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை வாய்தாக்கள், எத்தனை வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராடி கடைசியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. மசோதாக்களை நிறைவேற்றுது, அது உச்சநீதிமன்றம் நிறைவேற்றிச்சு. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு திமுக அரசு கொடுத்த மசோதாலாம் உச்சநீதிமன்ற சிறப்பு அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணாங்க, தீர்மானம் செஞ்சாங்க. ஸோ துணைவேந்தர்களை நியமிக்கிற இடத்துல முதலமைச்சருக்கு தான் இங்கே பவர் உண்டு அப்படின்றத போராடி வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போராடி வாங்கிட்டு இவங்க கிட்ட நம்ம அதாவது திமுக அரசு என்ன பண்ணிச்சுன்னா, இவங்க எந்த உழைப்பும் உழைக்க தேவையில்லை, உட்காந்து இந்த அவங்க செஞ்சுட்டு போன அந்த திட்டங்களை செயல்படுத்தினாலே தமிழ்நாடு வளர்ச்சி அப்படின்றது இங்கே போகும். ஆனால் இப்போ இவங்க பண்ணுறதை பார்த்தா நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமாக துணைவேந்தர்கள் நியமிக்கிற விஷயத்தில் ஆளுநருக்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னா நாளைக்கு பெருசாக கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றத ரொம்ப நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். ஸோ இப்போது இவங்களுக்கு இந்த விஷயத்தினால நிறைய கண்டனங்கள் எழும்புது, நிறைய எதிர்ப்புகள் வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே தாவேக கிட்ட இருந்த பதில் இருக்குது அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. காங்கிரஸை சார்ந்த ஒரு அமைச்சர் ஆளுநருக்கு மண்டியிடுறது இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இதில் தெளிவான ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கும் அப்படின்றது நம்ம நம்புவோம், வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது, அவர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு, பண்ணுவார் அப்படின்னு நம்பணும். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.